அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நம்முடைய பிரதமர் மோடியை டெல்லியில் இப்போ சந்தித்தாங்க இல்லையா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வியூவாக பார்க்கலாம் வாங்க. இன்று தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தனது முதல் அதிகாரப்பூர்வ டெல்லி பயணத்தின் போது பிரதமர் மோடியை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு வெறும் மரியாதை சந்திப்பா இல்லை தமிழ்நாட்டின் அரசியல் திசையை மாற்றக்கூடிய முக்கிய நிகழ்வா என்று கேள்வி எழுந்துள்ளது. இது முதல்வராக பதவியேற்ற பிறகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் முதல் டெல்லி பயணம் என்பதால் தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய அரசியல் முகமாக வந்த விஜய் அவர்கள் இன்று டெல்லியில் பிரதமர் மோடி சந்தித்துள்ளார். தேர்தலுக்கு முன் விமர்சனம், தேர்தலுக்கு பின் நிர்வாகம், இந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு இன்று வெளிப்பட்டதா? மாநில உரிமைக்காக சென்றாரா, அரசியல் சமிக்கைக்காக சென்றாரா? இதுதான் இன்றைய விவாதம். ஏன் இந்த சந்திப்பு முக்கியம்? விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இது அவரது முதல் அதிகாரப்பூர்வ டெல்லி பயணம். இதற்கு முன் நடிகர் விஜய் பிரதமர் மோடி சந்திப்பு நடந்திருந்தாலும் முதல்வர் விஜய் பிரதமர் மோடி சந்திப்பு என்பது வேறு அரசியல் பரிமாணம். தமிழ்நாட்டின் பல ஆண்டுகளாக மத்திய அரசு வெர்சஸ் மாநில அரசு என்ற அரசியல் இருந்தது. ஆனால் இன்று விஜய் நேரடியாக டெல்லி சென்று சந்திப்பது ஒரு புதிய நிர்வாக அணுகுமுறை என பார்க்கப்படுகிறது. இதில் ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், எதிர்ப்பு அரசியல் வேறு, ஆட்சி வேறு. முதல்வராக இருந்தால் மாநில நிதி, திட்டங்கள், மத்திய ஒத்துழைப்பு தேவைப்படும். ஸோ என்ன பேசப்பட்டிருக்கலாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, செய்திகளின்படி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் பல முக்கிய கோரிக்கைகளை எடுத்து சென்றிருக்கலாம். அதில் முதலாவதாக மேகதாது அணை பிரச்சனை. கர்நாடகாவின் மேகதாது திட்டத்தை தடுக்க வேண்டும் என்று விஜய் மத்திய அரசிடம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது காவிரி நீர் விவகாரத்தில் மிகப்பெரிய அரசியல் விஷயம். விவசாயிகளின் வாழ்வாதாரமும் இதோடு தொடர்புடையது. அடுத்ததாக சென்னை மெட்ரோ விரிவாக்கம் பற்றி பேசியிருக்கலாம். சென்னை மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய நிதி ஒப்புதல் போன்றவை முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி நிலுவை, மத்திய நிதி, மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதி, திட்ட நிதி, கல்வி நிதி போன்றவை கோரப்பட்டிருக்கலாம். அடுத்ததாக என்ன பேசியிருக்கலாம் அப்படின்னா, தமிழக மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை கடற்படை கைது விவகாரம், தமிழ்நாட்டின் உணர்ச்சி சார்ந்த விஷயம், இதையும் எடுத்துரைத்திருக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக என்ன பேசியிருக்கலாம் அப்படின்னா, அரசியல் ரீதியாக இதன் தாக்கம் என்னவாகும் அப்படின்னா, இப்போது பெரிய கேள்வி என்னவென்றால், விஜய் மோடி சந்திப்பு இஸ் ஈக்குவல் டு கூட்டணியா? உடனடியாக அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் முதல்வராக இருக்கும் ஒருவர் பிரதமரை சந்திப்பது அரசியல் கூட்டணி என்ற அர்த்தம் அல்ல. காலம் சென்ற மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள், மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைவரும் பிரதமர்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மனதில் இரண்டு கேள்விகள் வரும். ஒன்று, முதல்வர் விஜய் மத்திய அரசுடன் இணக்க அரசியல் செய்கிறாரா? இரண்டாவது, அல்லது மாநில உரிமைகளை நேரடியாக வலியுறுத்தும் புதிய மாடலா? இங்கே முதல்வர் விஜய் எடுக்கும் அடுத்தடுத்த முடிவுகள் தான் முக்கியம். தேசிய அரசியலுக்கு முதல்வர் விஜய் கொடுக்கும் சிக்னல். இந்த சந்திப்புக்கு பிறகு திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய தலைவர்களையும் விஜய் சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மேலும் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திக்கும் திட்டமும் பேசப்படுகிறது. இதன் அர்த்தம் என்ன? முதல்வர் விஜய் அவர்கள் ஒரே அணியை மட்டும் பார்க்காமல் அனைத்து தரப்புகளுடன் பணியாற்றும் நிர்வாக முறை காட்ட முயற்சிக்கிறாரா என்ற கேள்விதான் எழுகிறது. இன்றைய புகைப்படம், அதாவது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஹானரபிள் சிஎம் விஜய் அவருடைய இந்த புகைப்படம் வெறும் மலர் கொத்து பரிமாற்றம் அல்ல. அது நடிகர் விஜய், அரசியல்வாதி விஜய், முதல்வர் விஜய், தேசிய அளவிலான தலைவர் விஜய் என்ற மாற்றத்தின் தொடக்க புகைப்படமாக வரலாற்றில் பேசப்பட வாய்ப்புள்ளது. ஆனால் இறுதியில் மக்கள் கேட்பது ஒன்றுதான். இந்த சந்திப்பால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கிடைத்தது, அல்லது தமிழகத்துக்கு என்ன கிடைத்தது? அதற்கான பதில் வரவிருக்கும் நாட்கள் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.